Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள வழிமருச்சான் கிராமத்தில் 8 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஊர் ஒரு விவசாய கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 1200 தலைக்கட்டுக்கு மேலே வசிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஒரு 7-8 வருஷமாக இந்த மாதிரியே கிடக்கு. அது வீரசோளம் இந்த சாலை வழிமரிச்சான்லேருந்து வீரசோளம் வரைக்கும் போகுது. இந்த ஒரு 500 மீட்ரு சாலை அந்த வீரசோளம் ரோடு போடுறவங்களும் போட மாட்டேன்றாங்க. பஞ்சாயத்தில் வங்காரூரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இந்த சாலை. வங்காரூரம் பஞ்சாயத்தில் கேட்டாலும் இது இன்னும் பல தடவை மனு கொடுத்து பார்த்தாச்சு. இது பண்ணி பார்த்தாச்சு. தாசில்தார்ட்டையும் கம்பி தாசில்தார்ட்டையே 3 தடவை மனு கொடுத்துருக்கோம். எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை இது வரைக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சாலுமே இந்த மாதிரி தான் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ. அந்த மாதிரி பூராமே வாகனங்கள்லேருந்து யாரும் நடக்க முடியாமல் ஒரு பெரிய இது பண்ண முடியாமல் ஸ்கூல் பிள்ளைங்க பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்க பூரா இதில் நீஞ்சிக்கிட்டு போகிற மாதிரிக்கு இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் இதில் தான் போகுதுங்க. எந்த நேரம் எது நடக்குதுன்னே சொல்ல முடியாது. வலிக்கு விழுந்துரு கிழடு கட்டோட வலிக்கு விழுந்துருதுங்க. சின்னது நினைவு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் இதில் தான் வருதுங்க. கஞ்சியை குடிக்க முடியல, வீச்சம் அப்படி அந்த ஒரு வீச்சமாக இருக்குது. இதில் என்ன செய்கிறது? நாங்களும் என்ன சொல்லி பார்த்தோம், ஒருத்தரும் ஒன்றும் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்களும் கமிதியில் போய் கேட்டு பார்த்தா, இங்கேயும் பரமக்குடியிலையும் சொல்லி பார்த்தா, ஒருத்தர் ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் ஆளுக்கு மொதல் உங்கள் செல்லில் 2 பேர்த்துக்கு 2 பேர் மணிக்கு ஒரு செல்லுக்கு மாதிரி 2 பேர் மணிக்கு நீங்கள் ஆள் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் ஆளுக்கு மொதல் கேட்குறாங்க. இதை எந்த இதுவுமே சொல்லவே செய்கிறாங்கல்ல. இந்த சாலை ஒரு 7-8 வருஷமாக இதே நிலமையில் இருக்குது. கடந்த ஆட்சியில் இருக்கையிலையும் சொல்லி பார்த்தோம், போடலை. இப்போ உள்ள ஆட்சி முடிய போகுது. இந்த சூழ்நிலையும் இன்னும் யாரும் ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்கல்ல. ஒரு 3 தடவைக்கு மேலே தாசில்தார் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதுபோக இப்போ ஒரு மாதத்துக்கு இடையில் பிடிஓ கூட பார்த்துட்டு ஊரில் மண்ணடிச்சு வச்சுங்க, மண்ணடிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. மண்ணடிச்சாக்கா இதில் மழை காலங்களில் சேரும் ஜகதியமாக இருக்குது. வண்டி வாகனம் போக முடியல. ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போனால் வலிக்கு விழுதுங்க. இந்த சூழ்நிலையில் இருக்குது. காய்ச்சல் அடிக்கடி பிள்ளைகளுக்கு வருது. இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் உள்ள ஊருக்குள்ளே வரணும். அதனால் கடைகளுக்கு போகிற வண்டி வாகனம் மற்ற குழந்தைகள்லாம் தண்ணியில் நடந்து வர முடியல, வலிக்கு விழுந்துடுறாங்க.